பிரைஸ் தி லார்ட். இந்த 10ஆம் மாதத்தின் முதல் நாளிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம் இவைகளை உங்களுக்கு தந்து நீங்கள் சுகமாயிருக்கும்படி, பலமாயிருக்கும்படி தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 1:3 கடைசி பகுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்வது வாய்க்கும். எப்படி என்றால், வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் எல்லோரும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகிறது. தேவனை விசுவாசிக்கிற அவருடைய ஜனங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் அவர்களுடைய வாழ்விலே உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மாதத்திலே நீங்கள் எந்த காரியங்களை தேவனிடத்தில் விரும்புகிறீர்களோ, கேட்கிறீர்களோ, தேவன் அதை உங்களுக்கு செய்கிறதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையானது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வாய்க்கச் செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே, இந்த 10வது மாதத்திலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் முதல் அடியாக எடுத்து வைக்கிறீர்களோ, கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையிலே அவைகளை வாய்க்கச் செய்கிறவராயிருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசித்து தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் உங்கள் வாழ்விலே செய்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில நன்மையான காரியங்களை இந்த நாட்களிலே உங்கள் விசுவாசத்தை பொறுத்து தேவன் அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளையும் சுகங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் உங்கள் வாழ்விலே அவர் செய்ய அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். துஷ்ட செய்திகளை நீங்கள் கேளாதிருப்பீர்கள். தேவனுடைய மகிமையினால் நீங்கள் மூடப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய கரம் உங்களை வழிநடத்தும். தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நீங்கள் செய்கிற எல்லாம் உங்கள் வாழ்விலே வாய்ப்பதாக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்கிறேன். இந்த மாதத்திலே எங்களை நீர் நடத்த போதுமானவர். எங்கள் வாழ்வில் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், எங்களை சுகமாய் நடத்தி செல்கிறவர், எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர். இந்த மாதத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் அமர்வதாக. ஆண்டவரே, வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே, அலுவலகத்துக்கு செல்கிற ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். தேவன் அவர்களோடு கூட இருந்து அற்புதமாய் அவர்களை வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் ஜனங்களையும் உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளும். எங்கள் தேசம் ஆண்டவரே செழிக்கட்டும், உம்முடைய நன்மையினால் திருப்தியாகட்டும். நீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அறிந்து உணர்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தட்டும். தேவனுடைய கரம் இந்த நாளிலே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். தேவைகள், பொருளாதாரத்திலே ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீராக. உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.